டேர் டெவில் சார், இந்த படத்துல வந்து ஸ்ரீலீலா நடிக்க போறாங்கன்றது இருந்தது. இப்போ அவங்க இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இருக்காங்களா இல்லையா? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ஸ்ரீலீலா வந்து ஆரம்பத்திலேயே இவங்க ஓரலாக ஒரு லைனை சொல்லி அவங்கக்கிட்ட ஓகே வாங்கிட்டாங்க. ஆனால் ஒரு அட்வான்ஸ் கொடுக்கறது, டேட் லாக் பண்ணுறதுங்கிற இடத்துக்கு அது போகலை. என்ன காரணம் அப்படின்னா, அந்த படத்துக்கு யார் ப்ரொடியூசர்னு இவங்களுக்கே தெரியாது. ஒவ்வொரு கம்பெனியாக போய் கதவை தட்டிகிட்டு இருந்தாங்க. யாருமே தயாரிக்க முன் வரல. கடைசியில் வேறு வழி இல்லாமல் அஜித் குமாரே அவர் மனைவியை தயாரிப்பாளரை போட்டு ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் அறிவிப்பு வந்துருச்சு, இன்னும் அவங்ககிட்ட ஃபண்டிங் இல்லை படத்தை துவங்குவதற்கு. இதுதான் உண்மை. இதுக்கிடையில் செப்டம்பரில் ஆரம்பிக்கலாங்கிற மாதிரி இவங்க பிளான் பண்ணி ஸ்ரீலீலாக்கிட்டே இவங்க கேட்குறாங்க, செப்டம்பரில் உங்கள் டேட் இருக்குமா அப்படின்னு விசாரிக்கும் போது அவங்க சொல்கிறாங்க, இல்லை, முதல்ல நீங்கள் கேட்கும்போது நான் டேட் லாக் பண்ணி வச்சுருந்தேன், அதுக்கப்புறம் நீங்கள் வரலை, அதனால் வெவ்வேறு ஆட்களுக்கு டேட் கொடுத்துட்டேன், இப்போவும் நான் வந்து வேறு ஒரு படத்துக்கு கொடுத்துட்டேன், பட் வெயிட் பண்ணுங்கள், நான் ஒரு 1 or 2 days நான் அதை கன்ஃபார்ம் பண்ணி சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. பட் எனக்கு தெரிந்து அவங்க நடிப்பதற்கான வாய்ப்புங்கிறது குறைவு தான். என்னென்னா ஆர்டிஸ்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நாள் வீட்டில் உட்காந்துருந்தாலும் அவங்களுக்கு நஷ்டம். புரியுதா இல்லையா? ஒரு டிமாண்ட் உள்ள ஆர்டிஸ்ட்டுக்கு. அப்போ இவங்க எப்போ ஷூட்டிங் ஆரம்பிப்பாங்கன்னு தெரியாத ஒரு படத்துக்கு டேட்டை கொடுத்து எதுக்கு லாக் ஆகணும்னு அவங்க நினைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.